நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து Faith that tames the tongue, நாவை அடக்குகிற விசுவாசம் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. நம்முடைய நாவு தான், நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நம்முடைய வீட்டில் அல்லது திருமண உறவில், நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் மத்தியில், நெய்பர்ஸ், அயலகத்தார் மத்தியில், திருச்சபையில், ஈவன் திருச்சபைகளில் கூட சில நேரத்தில் பிரிவுகள் வருவது கூட நம்முடைய நாவினால், நம்முடைய வார்த்தையினால். ஈவன் தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்புவது கூட, யுத்தங்களுக்கு காரணமாக இருப்பது கூட நாவு, ஒருத்தருடைய வார்த்தை. இது ஒருவேளை ஜெனரலாக பொதுவாக காணப்பட்டாலும் திருச்சபையில் விசுவாசிகள் மத்தியில் அது காணப்பட்டது. ஆகவே யாக்கோபு இதை குறித்து யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். Faith that tames the tongue, நாவை அடக்குகிற விசுவாசம். 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வசனம் வரைக்கும் இதை குறித்து எழுதுகிறார். இதை பார்ப்பதற்கு முன்னதாக 5 அதிகாரங்களில் யாக்கோபு இந்த விசுவாசிகள் மத்தியில் காணப்பட்ட குறிப்பாக வார்த்தை, நாவு சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் பார்த்துவிட்டு, அதற்கு பிறகு இந்த 3ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு இதை எப்படி விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலேயே என்ன சொல்றாருன்னா, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். ஸோ இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது, ஒருவேளை இது வேத வசனத்தை கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கான்டெக்ஸ்ட்ல சொன்னா கூட, பேசுவது என்பது இவர்களுக்கு அது இயல்பாகவே வரக்கூடியதாக இருந்தது. ஆகவேதான் பேசுகிறதற்கு பொறுமையாயிருக்கணும்னு சொல்லி சொல்றார். அடுத்தது 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல் தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லி அதை குறித்து எழுதுறார். அப்படி பார்க்கும்போது இந்த விசுவாசிகள் சொல் தவறுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதை 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். ஸோ இந்த நாவு பெருமைப்படக்கூடிய காரியங்களை பேசும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஸோ இந்த நாவினால சபிக்கக்கூடியவர்களாகவும் விசுவாசிகள் காணப்பட்டார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதை தொடர்ந்து அப்படியே நாம் பார்ப்போம் என்றால் 14ஆம் வசனத்தில், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். ஸோ பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் விசுவாசிகள் இருந்தார்கள் என்று 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அடுத்தது 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இவருடைய பெருமையான பேச்சை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்றார். நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போவோம், இதை செய்வோம், அதை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே கேளுங்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. நீங்கள் எப்படி சொல்லணும்னு சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு சித்தமானால் இதை செய்வோம் அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ இவங்களுடைய நாவை குறித்ததான காரியத்தை தொடர்ந்து யாக்கோபு சொல்லிக்கொண்டே போறார். அடுத்தது
5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 12ஆம் வசனத்துல, என் சகோதரரே, வசனத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதீர்கள். ஸோ வார்த்தையினால் வரக்கூடிய சில காரியங்களை குறித்து யாக்கோபு திரும்ப திரும்ப இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறார். ஆகவேதான் இவர் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதியில் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1-12 வரை இதை விசுவாசிகள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எழுதுகிறார். 4 விதங்கள்ல இந்த பகுதியை நாம் பிரித்து பார்க்கலாம். யாக்கோபு எந்த விதமாக விசுவாசிகளுக்கு நாவை அடக்குவதின் முக்கியத்துவத்தை சொல்றார். இவர்கள் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்துல இவர்கள் எப்படி மீண்டுமாக பிறப்பிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு எழுதும்போது எப்படி இதை எழுதுறார்? ஃபர்ஸ்ட் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இதை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் என்னன்னா, தாழ்மையுடன் இதை அப்ரோச் பண்றார். தாழ்மையுடன் அப்படின்னு சொல்லும்போது வித் ஹியூமிலிட்டி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 1 வசனத்துல வாசிக்கிறோம், என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்றார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெயின் பாயிண்ட்டை, நாவை அடக்க வேண்டும், அதை குறித்து தான் எழுத போறார். ஆனா ஃபர்ஸ்ட் அவர் தன்னையே முதன்மைப்படுத்தி, முதன்மைனா தவறான விதத்துல முதன்மைப்படுத்தி அல்ல, தன்னை தாழ்த்தி, தன்னை நிறுத்தி, முன்பாக நிறுத்தி. ஏனென்றால் இவர் தேவனுடைய ஊழியக்காரர், இவர் நாவின் மூலமாக பேசக்கூடியவர், இவர் எழுத்தின் மூலமாக இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய ஊழியக்காரர். இவர் என்ன சொல்றார்னா, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்கள அநேக பாஸ்டர்ஸா டீச்சர்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் அவர்கள் கூட நாவினால, வார்த்தையினால பாவம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நான் யோசித்து பார்த்தேன், ஊழியக்காரர்கள் அல்லது பாஸ்டர்ஸ் அல்லது டீச்சர்ஸ் எப்படி நாவினால தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் நாவினால பாவம் செய்ய முடியும் அல்லது தேவனுக்கு விரோதமானவைகளை பேச முடியும்? இன்றைக்கு பொதுவாக காணப்படுகிறது என்னன்னா, அதுவும் தேவ ஊழியர்கள் மத்தியில், காட் டோல்ட் மீ, ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார் அப்படின்னு சொல்வது, தேவன் என்னிடம் சொன்னார் உங்கள்கிட்ட இப்படி சொல்லி அப்படின்னு சொல்வது, இது கூட நாவினால தேவனுக்கு விரோதமானவைகளை பேசக்கூடியது. இது மட்டும் அல்ல, சில நேரத்தில் ஜெபிப்பதற்காக ஊழியக்காரங்கள்ட்ட விசுவாசிங்க சிலதை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை கொண்டு மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ணுறது. சில நேரத்தில் ஊழியத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும், கோபங்கள் வரும், எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில், அந்த சூழ்நிலைகளில் சில நேரத்தில் செய்தி கொடுக்கும்போது அதை மையமாக வைத்து பேசுவது. ஒருவேளை ஆலயத்துக்கு நிறைய பேர் சரியான டைமுக்கு வரல அப்படின்னா அதை கூட கோபமாக எடுத்து, சில நேரத்தில் அது நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் அதை சொல்லி ஆக வேண்டும், ஆனால் அதை மெசேஜில் அதை வைத்து சொல்வது, இப்படிப்பட்ட விதங்களில் கூட போதகர்கள் அல்லது டீச்சர்ஸ் ஊழியக்காரங்க நாவை தவறான விதத்தில் பயன்படுத்த கூடும். ஆகவேதான் முதல்ல நாவை அடக்குவதை குறித்து பேசும்போது தன்னை முதன்மைப்படுத்தி, தன்னை தாழ்த்தி, ஒருவேளை அவர்கிட்ட இருந்து இதை ஆரம்பிக்கிறார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அவர் அறிவுறுத்த முயற்சிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது அவர் மூலமாக அதை ஸ்டார்ட் பண்றார். அதற்கு பிறகு அவர் எப்படி இதை டீச் பண்றார் அல்லது எப்படி இந்த டாபிக்கை அணுகுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனத்துல, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும்
தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஸோ அவர் ஆரம்பிக்கும் போது தன்னையும் சேர்த்து ஆரம்பிக்கிறார், ஊழியக்காரங்களை வைத்து ஆரம்பிக்கிறார். அடுத்தது 2ஆம் வசனத்துக்கு போகும்போது நேர்மையுடன் உண்மையுடன் ஒத்துக்கொள்கிறார். நாம் எல்லாரும் இந்த காரியத்தில் தவறுகின்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு நல்ல ஒரு உணர்வு. இந்த உணர்வு நிச்சயமாகவே நமக்கு முக்கியம். நாவை நாம் அடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு உணர்வு நிச்சயமாகவே நமக்கு தேவை. இது யாக்கோபுக்கு இருந்தது. தான் எப்படி நாவில் தேவனுக்கு விரோதமானவைகளை பேசக்கூடாது என்பதை குறித்து அறிந்திருந்தான். அடுத்தது இயல்பாக நாம் எல்லாருக்கும் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறான். அடுத்தது 6ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது வித் ஹெவி வார்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வித் ஹியூமிலிட்டி, தாழ்மையுடன். அடுத்தது வித் ஆனஸ்டி, நேர்மையுடன். அடுத்தது வித் ஹெவி டீச்சிங்ஸ். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு தனி உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாவை குறித்து சொல்லும்போது நீதியான உலகம் சொல்லல, அநீதியான ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது ஒரு பெரிய ஒரு காரியம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றார். அடுத்தது நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. இயேசுவானவர் மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது கண்ணை குறித்து சொல்றார். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் கண்ணை குறித்து சொல்றார். என்ன சொல்றார்னா, உன் கண், 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க யாக்கோபு என்ன சொல்றார்னா, நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் அப்படின்னு சொல்லும்போது இது நம்முடைய லைஃப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் இருக்காது. ஒரு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அடுத்தது அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றார், நரகத்திலிருந்து வரக்கூடியதுன்னு. இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாகவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் வார்த்தையினால வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. அதே போல ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. ஆகாய விரிவு உண்டாயிற்று. வெட்டாந்தரை உருவாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. வெட்டாந்தரை உருவானது. ஆனால் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சாத்தானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் தந்திரமுள்ளவன் அப்படின்னு சொல்லி, அந்த தந்திரமுள்ளவன் ஏவாளை பார்த்து என்ன சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? வார்த்தையினால்தான் இந்த உலகத்திற்கே அந்த ஃபால், பாவத்தில் இந்த உலகம் வீழ்ந்து போனதற்கு காரணம். வார்த்தையினால்தான் இந்த உலகமே பாவத்தில் வீழ்ந்து போனது. இந்த ஒரு கேள்வி சாத்தானுடைய வார்த்தை. அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் நாங்கள் சாகாதபடிக்கு எதை புசிக்க கூடாது? தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சாத்தான் சொல்லக்கூடியது என்ன? வார்த்தை.
அவனுடைய உதடுகளின் மூலமாக வரக்கூடிய வார்த்தை என்ன? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாள்ல உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல இருப்பீர்கள். இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தை, இந்த சர்ப்பத்தினுடைய உதடு, இந்த வார்த்தைகளை கேட்டுதான் அதற்கு பிறகு அந்த கனியை பார்க்கும்போது அதை கண்டு அதை புசித்து இந்த ஏவாள் ஆதாமுக்கு கொடுக்கிறாங்க. இதன் மூலமாக எப்படி பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது, பாவத்தின் நிமித்தமாக எப்படி மரணம் வந்தது, இந்த உதடுகளால் வரக்கூடிய விபரீதம், அதை தான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றார். அது மட்டும் இல்ல, 8ஆம் வசனத்துல திரும்ப என்ன சொல்றாருன்னா, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவு கேதுவான விஷம் நிறைந்ததாயும் இருக்கிறது. ஸோ உதடுகள்ல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். சாவு கேதுவான விஷம். நாவை அடக்க வேண்டும், அதுதான் யாக்கோபுக்கு இருந்த ஒரு கரிசனை. விசுவாசிகள் நாவை அடக்க வேண்டும். முதல்ல தன்னை குறித்து சொல்லிட்டு அடுத்தது விசுவாசிகள் எல்லாருமே இதுல நம்ம விழுந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எச்சரிக்கையோடு அதை சொல்றார். ஆனா அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா 7 உதாரணங்களை சொல்றார். அந்த 7 உதாரணங்கள், ஏன் 7 உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். காரணம், இதை உண்மையாகவே விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டு நாவை அடக்கி விசுவாசத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று யாக்கோபு விரும்பினால்தான் 7 உதாரணங்களை சொல்றார். அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஸோ குதிரையை குறித்து சொல்றார். அடுத்தது அவர் சொல்லக்கூடியது என்னது, கப்பல்களை பாருங்கள்னு சொல்லி கப்பலை குறித்து சொல்றார். அடுத்தது நாவை குறித்து சொல்லும்போது நெருப்புன்னு சொல்லி சொல்றார். 3 உதாரணம். அதற்கு பிறகு 7ஆம் வசனத்துல சொல்லும்போது சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. இதை நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்ம ஜூக்கு போய் பார்க்கணும், இல்லைன்னா ஃபிஷ் அக்வேரியமுக்கு போய் பார்க்கணும். எப்படி நம்மால எல்லா விதமான மிருகத்தையும் அடக்க முடியும் என்பதற்கு. அது 4வது உதாரணம். 5வது உதாரணம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. அண்ட் தென் 6வது உதாரணம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அத்தி மரம் ஒலிவ மர பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா. ஒருவேளை நம்முடைய கான்டெக்ட்ல நம்ம அறிந்து கொள்ளணும்னா, கொய்யாக்கா மரம் மாங்காவை கொடுக்குமா, மாங்காய் மரம் கொய்யாக்காவை கொடுக்குமா, அதை தான் இவர் சொல்றார் உதாரணமாக. அண்ட் தென் ஃபைனலா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஓப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. கசப்பான நீரூற்று இருந்துச்சுன்னா அது கசப்பான தண்ணீர் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ யாக்கோபு இந்த பகுதியில் தன்னை முதன்மையாக கொண்டு அதற்கு பிறகு எல்லாரும் இதுல இடறி விடுகிறோம் என்று சொல்லி எச்சரிப்பாக சில காரியத்தை சொல்லி உதாரணத்தோடு இதை முடிக்கிறார். ஆனா இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் என்றால், கவனமாக உற்று பார்த்தோம் என்றால், சில நேரத்தில் ஒருவேளை நாவை நாம் அடக்க முடியாதா அப்படி என்கிற நிலைமைக்கு நாம் விடுவோம். ஏனென்றால் இதே பகுதியில் என்ன சொல்றாருன்னா, 8ஆம் வசனத்துல நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இங்க அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நாவை அடக்க உங்களாலும் என்னாலும் ஆண்டவருடைய உதவியின்றி, ஆண்டவருடைய ஒரு பலம் இல்லாமல் இதை செய்யவே முடியாது என்பதை தான் சொல்றார். இதை
நாவை நாம் அடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே தான் நமக்கு நாவை அடக்க உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்றார். இதை நாம் இந்த பகுதியில் நேரடியாக நாம் பார்க்கவில்லை என்றாலும், ஒருவேளை இதை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம் வைத்துக்கொள்வோமே, அப்படி என்றால் யாக்கோபு இதை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அதிக ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வரும் அல்லது ஊழியக்காரங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாகவே இது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு நாவை அடக்க முடியும் என்பதனால தான் அவர் இந்த பகுதியில் உன்னால முடியாது, நீ தனியா முயற்சி செய்தால் முடியாது, ஆனால் ஆண்டவருடைய உதவினால ஆண்டவருடைய பலத்தினால இது முடியும் என்பதாக நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நாவை அடக்கும் போது 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பூர்ண போர்ஷன், கம்ப்ளீட் மேன் இல்லைன்னா பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா ஒருவேளை இந்த இட்டர்னிட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனில் நம்ம க்ரோ பண்ண முடியும், வளர முடியும். இயேசுவானவர் இந்த நாவை குறித்து பேசும்போது மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ வார்த்தைகள், நம்முடைய உதடுகளுக்கான பிரச்சனை எது அப்படின்னா நம்முடைய இருதயம்தான். ஸோ நம்முடைய இருதயத்தை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், காட் பண்ணணும். எப்படி நம்முடைய இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், காட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதக்காரன் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 3 காரியங்கள். முதலாவது, சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்லக்கூடியது என்னன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்கு இது தெரியாது. ஆகவே தேவன்கிட்ட அவன் கேட்கிறான், ஒரு ஜெபமாக கேட்கிறான் என்பதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் இந்த 139ஆம் சங்கீதத்தில் முதல்ல சொல்லக்கூடியது என்னன்னா, நீர் என்னை சாதாரணமாக அறிந்து வைக்கவில்லை, ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீர். இந்த இடத்துல அவன் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, அவனுடைய இருதயத்தை அவன் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறான், பரிசோதிக்கிறான். தேவனுடைய சமூகத்திலிருந்து வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் இருக்குதோ, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஒருவேளை நாம் நாவை அடக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க இந்த சங்கீதக்காரன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அடுத்தது சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஸோ ஒருவேளை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும்னா, முதலாவது நம்முடைய இருதயத்தை பரிசோதிக்க வேண்டும். தினந்தோறும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள். அடுத்தது, அதில் ஏதாவது குறைவுகள் இருந்துச்சுன்னா, தேவனே என்னுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். 3வது முக்கியமான காரியம் என்னன்னா, சங்கீதம் 119 சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில்
வைத்து வைத்தேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவருடைய வசனம் இது நம்முடைய இருதயத்தில் அதிகமாக நாம் வைக்க வேண்டும். அதை மனப்பாடமாக நாம் செய்யலாம், அதை வாசிக்கலாம், அதை படிக்கலாம், அதை தியானிக்கலாம். அதன் மூலமாக நம்முடைய இருதயம் ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயமாக இருக்கும். அப்படி நம்முடைய இருதயம் காணப்படும் போது நம்முடைய நாவினால் வரக்கூடிய வார்த்தைகள் அது உண்மையாகவே தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய விதத்தில் காணப்படும். விசுவாசிகள் அப்படின்னு சொல்லும்போது நாம் நாவை அடக்க அழைக்கப்படுகிறோம். இது நம்மால மாற்ற முடியாது. நிச்சயமாகவே ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவை. ஆண்டவருடைய உதவியை நாம் நாடி, நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நம்மை சோதித்து பார்த்து, நம்முடைய இருதயத்தை அவர் சுத்திகரிக்கும்படியாக கேட்டு, இருதயத்தில் அவருடைய வசனத்தை வைத்து கொள்ளும் போது அதன் மூலமாக நாம் நாவினால் வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய விதத்தில் இருக்கும். அதே போல மற்றவர்களை கட்டக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே காணப்படும். ஜெபிக்கலாமா? நாவை அடக்குவது எங்களுக்கு முக்கியம் என்பதை இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இது சிறிதான ஒரு உறுப்பு தான் எங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் ஒரு பெரிய விளைவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இதை நாங்கள் அடக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இது எங்களுடைய இருதயத்தினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதை நாங்கள் தினந்தோறும் பரிசோதித்து, அதை தினந்தோறும் நீர் எங்களை அந்த சுத்திகரித்து, அதே போல தினந்தோறும் உடைய வசனத்தால் நிறைத்து அதை பாதுகாப்பாக வைத்து கொள்ளவும், அதன் மூலமாக எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உமக்கு மகிமையையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய விதத்திலையும் அது காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் Faith that walks in God's wisdom, தேவனுடைய ஞானத்தில் நடக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.